கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். என்ன, இது வந்து என்னுடைய நார்மல் ட்ரெஸ் கோடே கிடையாது. என்னுடைய 3 years வீடியோஸ் மேக்கிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து புதுசாக வீடு கட்டியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ரூமில் நான் வரத்துக்கு முன்னாடி என்னோட ரிலேட்டிவ்ஸ் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து உள்ள லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபார்மலான ட்ரெஸ் வந்து போட்டு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதை வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போயிட்டு சாப்பிட்டு வர கேப்பில் இதெல்லாமே நடந்து முடிஞ்சதுனால அவங்க வந்து ஒரு பக்கம் எழுப்பவும் முடியல, இன்னொரு பக்கம் வீடியோ போஸ்ட் பண்ணாமையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால சரி ஒன் டே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் கூட நான் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பட் இன்னைக்கு வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோ வந்து பேச போகிறேன். ஐபிஎல் மேட்ச். ஐபிஎல் அப்படின்ட்டு வரும்போது நிறைய பேருடைய நினைவுகள் வந்து மேட்ச்சு, கிரிக்கெட்டு, அப்புறம் வந்து ஆர்சிபி ஐபிஎல் ட்ராஃபி ஃபஸ்ட் டைம் வின் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். பட் அட் தி சேம் டைம் ஐபிஎல் மேட்ச் நிறைய பேருடைய உயிர் இன்னைக்கு வந்து போயிருக்கு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷன் கேதரிங் வந்து சின்னசாமி ஸ்டேடியம்லையும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாப்லையுமே வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் சிதம்பரம் ஸ்டேடியம் நம்ம சென்னையில் நடந்த விஷயத்தில் வந்து ஒருத்தர் கிரிட்டிக்கலாக இருக்காரு, கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட பயங்கரமாக இன்ஜூர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். சின்னசாமி ஸ்டேடியமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர்கிட்ட இறந்தே போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். ஐபிஎல் அப்படின்ட்டு வரும்போது நம்ம வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு பார்க்குறோம். நானே கூட ஐபிஎல் மேட்ச் போயிட்டு பார்த்தேன். சென்னை எஸ்ஆர்எச் வந்து சென்னையில் நடக்கும்போது போய் பார்த்தேன் லாஸ்ட் மந்த். நிறைய செலவு பண்ணுறோம். அப்புறம் வந்து இட் இஸ் லைக் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு பப்ளிக்காக ஒரு சிட்டிஸை நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு விஷயத்து மேலே அவ்வளோ ஃபேனட்டிக் மூமெண்ட்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து ஹீரோ லெவலில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படிலாம் நடக்கிறது மட்டும் போகாமல் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய உயிருமே நீங்கள் வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு கிரிக்கெட் மேட்சுக்காக. அப்படின்னும் போது இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் அப்படிங்கிறது தான் வந்து லிட்ரலி a true thing அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நானுமே வந்து இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் நாட் லைக் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபைபிள் மூமெண்ட்டாக இருக்குமே தவிர நான் போயிட்டு ரோட்டில் இறங்கி செலிப்ரேட் பண்ணுறேன் இதில் எனக்கு இப்படியா இந்த மாதிரி இந்த விஷயத்தினால ஒருத்தரோட உயிர் போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தான் இன்னைக்கு நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல் வின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஐபிஎல் நடக்குது. நேற்று ஐபிஎல் ஃபைனல் ஆர்சிபி vs பஞ்சாப். அதில் ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது கூட ஹோம் கிரவுண்டில் நடக்கலன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஹோம் கிரவுண்டே நடக்கலன்னு ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கப் வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க. விராட் கோலி சார் அங்கேயே ஸ்டேடியம்லேயே லாஸ்ட் பால் போடுற டைமே வந்து அழுகிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்களை நடந்து முடியுது. அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அடுத்த வேலையை பார்க்க போவோம் அப்படின்ட்டு இல்லாமல் பெரிய செலிப்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் இறங்கி இன்னைக்கு இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பேருக்குமே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லேருந்து அவ்வளோ பேருக்குமே வந்து மெடிக்கல் கேர் யூனிட் ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோ பேருக்கு வந்து மெடிக்கலாக வந்து அவங்கள வந்து இது பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து ஆல்ரெடி அவங்க மிகப்பெரிய ஸ்டாம்பர். அந்த ஏரியா வந்து இன்னும் சிவியராக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் வந்து அவங்க இருக்கிற லோக்கல் டவுன் முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய பீப்புள்ஸோடைய ஒர்க்ஸ் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாகும். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோடைய ஸ்ட்ரெஸ்ஸேஜ் வந்து அதிகமாகும். ஒரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய டென்ஷன் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏரியாவில் இது மாதிரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னும் போது இட் இஸ் லைக் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒர்க்கில் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி அந்த ஏரியாவில் நடக்கிற தப்புக்கு வந்து அங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற டைமில் எங்கேயோ யாரோ கப்படிக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இந்த செலிப்ரேஷன்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கூட எனக்கு வந்து தெரியல கிளியர். ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாம்பட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா அது மூலியமாக இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி. கவர்மெண்ட்டே தான் மிகப்பெரிய தலைவலி. அவங்க அடுத்து நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், யார் யார் என்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பப்ளிக்கை சேஃப்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஏரியாவுக்கு அவங்களை அனுப்புகிற வரைக்கும் அவங்க
மிகப்பெரிய தலைவலி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இவ்வளோத்துக்குமே காரணம் ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல நினச்சேன். அல்லு அர்ஜுன் சாருடைய மூவி கூட இந்த மாதிரி நடந்தது, அஜித் சாருடைய மூவி இந்த மாதிரி நடந்தது. ஸோ பெரிய பெரிய ஹீரோஸோட மூவிக்குமே பெரிய பெரிய ஸ்டாம்பேட்லாம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக ஒரு விஷயம் நடந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கவர்மெண்ட்டுக்கு நம்ம மூலியமாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சொசைட்டியாக நம்ம வந்து இருந்துருப்போம் அப்படிங்கிற ஒரு அத்தாட்சி என்றைக்குமே இருக்கும். இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக நம்மகிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எங்கேயோ யாரோ செய்கிற விஷயத்துக்கு நாம் எங்கேயோ ஒரு விஷயத்தில் பண்ணுற தப்புக்கு கடைசியில் சஃபர் ஆகுது நம்மளும், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டும். 2 பேருமே தான் இங்கே வந்து சஃபர் ஆகணும். கவர்மெண்ட் மட்டுமே சஃபர் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல, நம்ம மட்டுமே சஃபர் ஆகணும்னு நான் சொல்கிறேன். 2 பேருமே இங்கே வந்து சஃபர் ஆகணும். அதெல்லாம் இல்லாமல் நாம் இங்கே எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சேஃப் அண்ட் ஜோனாக, சேஃப் அண்ட் கிளியராக எல்லா விஷயத்துலையுமே ப்ராப்பராக கரெக்டாக இருந்தோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலம் சொல்ல நினச்சா. இன்னொரு முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே மதிங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கு நாலேஜ் சேருங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.